பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த பிரசங்க பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றே எழுதப்பட்டுள்ளது. இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதுமாய் தியானித்து பார்த்தால் மரணத்தின் ஜீவனையும் உயிர்த்தெழுதலையும் அதிலே காணப்படுகிற ஆழமான மகிமைகளை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாக எழுதியுள்ளார். கிறிஸ்துவின் மரணத்தையும் அவர் மரித்தது நிமித்தம் தான் பிதாவாகிய தேவன் அவருடைய வல்லமையினாலே மரித்த சொந்த குமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்றும் அதைத்தான் நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றும் கிறிஸ்து மரித்தது உண்மை, அவைகளை காட்டிலும் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது அதி ஆழமான சத்தியம் என்பதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 15ஆம் அதிகாரத்துல திட்டவட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பகுதியிலே இயேசுவுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா கட்டத்திலும் போராட்டங்கள் உண்டு என்றும் அவைகள் எல்லா இடத்திலும் எப்போதுமே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்றும் அவர் இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வாழ்வை ஆரம்பித்துள்ள நம் எல்லாருக்கும் தினமும் போராட்டங்களும் சவால்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இருள் சூழ்ந்த இந்த லோகத்துல பில்லி சூன்யங்கள், மாந்திரிகங்கள், சத்துருக்களுடைய போராட்டங்கள், பாவங்களும் சோதனைகளும் நிறைந்த போராட்டங்கள், வாழ்கின்ற இடத்திலே போராட்டங்கள், குடும்பத்திலே போராட்டங்கள், வியாபாரத்திலே போராட்டங்கள், சரீரத்திலே வியாதி நிமித்தம் போராட்டங்கள், பண ரீதியான போராட்டங்கள், படிப்பில போராட்டங்கள், பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்வதிலே போராட்டங்கள், சொல்லப்போனால் எல்லா பகுதிகளிலும் அனுதினமும் போராட்டங்கள் நிரம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ முடியும்? அந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம் நம்மை அனுதினமும் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. மத்திய 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம், சாத்தானின் மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், பாவத்தின் மேல் அதிகாரம், சாபங்கள் மீது அதிகாரம், வியாதிகள் மேல் அதிகாரம், நன்மைகள் ஆசீர்வாதம் கொடுப்பதிலே அதிகாரம், ஏகப்பட்ட அதிகாரங்கள், சகல அதிகாரங்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அவரை பின்பற்றக்கூடிய நமக்கும், அவரை நேசிக்கக்கூடிய நமக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார் என்றே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்துல ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்றால் நாம் சில நிபந்தனைகளை கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. முதலாவது, நாம் தேவனுடைய வசனத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்றே தேவன் அந்த ஏசாயா மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய வசனம் தான் ஜீவன், அவருடைய வசனம் தான் விளக்கு, அவருடைய வசனம் தான் பாதுகாப்பு, அவருடைய வசனம் தான் விடுதலை, அவருடைய வசனம் தான் பட்டயம், அவருடைய வசனம் தான் ஞானம் என்றே நம் எல்லாருக்கும் அதிகமாக அறிந்த ஒரு காரியமாகும். நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியாகத்தோடு அல்லது முழு மனதோடு தியானித்து அந்த வசனங்களை கை கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து
அந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ அந்த அதிகாரத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்து நம்மை அந்த அதிகாரத்தின் மூலமாக கனப்படுத்த விரும்புகிறார். அதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையின் ஒரு படியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வெற்றி வாழ்க்கைக்கு முதல் படி தான் வசனம். வசனத்தை தியானிப்பதிலே, வசனத்திலே கை கொள்வதிலே தவறி விடாதீர்கள். இரண்டாவதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த பதியாக இயேசுவின் இடத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அதிகாரத்துக்கு ஆழமான விசுவாசம் வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். வசனத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்துல இருக்கிற அந்த வல்லமை, அந்த வசனத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய நம்முடைய இருதயத்துல விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று யோவான் இங்க அறிவுரைப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்பொழுது பலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் அதிகரிக்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய விசுவாசம் பலவீனமாய் மாறுகிறதோ அல்லது அவிசுவாசம் நமக்குள்ள வருகிறதோ கர்த்தர் செயல்பட முடியாது. அவர் கொடுத்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அவைகளை பெற்றுக்கொள்ள இந்த அவிசுவாசம் தடையாய் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாக வாழ்ந்து மனுஷனாக ஜீவித்து கொண்டிருக்கும் போது அநேக இடங்களிலே பயங்கரமான காரியங்களை செய்தார். அவ்வப்பொழுது பிசாசுகளை துரத்தி கொண்டே இருந்தார். வியாதிஸ்தர்களை குணமாக்கினார். எல்லா வியாதிகளை குணமாக்கி கொண்டிருந்தார். குருடரின் கண்களை திறந்தார். செவிடர்களை கேட்க வைத்தார். ஊமையர்களை பேச வைத்தார். முடுவர்களை நடக்க வைத்தார். குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்தினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் தாம் சொந்த வளர்ந்த ஊருக்கு வந்த போது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அங்கே சில நோயாளிகளை மாத்திரம் குணமாக்கி வேற அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போய்விட்டார் என்ற வேதத்துல மார்க் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவருடைய சொந்த ஊரில அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியவில்லை. காரணம் அந்த ஜனங்களுடைய அவிசுவாசம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பலமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவிசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் செயல்பட முடியாது. ஆகவே தான் மரித்து போன லாசரு கல்லறையின் இடத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார் என்று வேதாகமத்துல எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்றே எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, சாத்தான் கொண்டு வரும் எல்லா சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் பொல்லாத திட்டங்களையும் ஜெயிக்க தினமும் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்தை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி அந்த வசனம் நமக்குள்ளே கிரிய செய்து விசுவாசம் பெருக்கும் போதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்த கொட்டைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நுழைய பண்ணி பாதுகாப்பா வைப்பார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஜெயம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தினமும் நம்மை கழுவ ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தினமும் நான் மறைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு வேலி அடைத்து சாத்தானிடத்தின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரும் அல்லது பாதுகாக்கும் என்று இந்த இடத்துல திட்டவட்டமா எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வசனத்தின்படி வாழும், வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், விசுவாசத்தை அதிகரிக்க செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை நடத்தும் போது எல்லாமே ஜெயமாய் மாற்றி கொடுப்பார்.
தோல்விகளாய் காணப்படுகிற காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். இருள்களை மாற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். பயங்களை மாற்றி பலத்தால் இடை கட்டுவார். அதுதான் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் மகிமைப்படுத்தினது போல இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா போராட்டங்கள், நாம் சந்திக்கிற சவால்கள், நாம் சந்திக்கிற எல்லாவித சூழ்ச்சிகளை ஜெயிக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கூட நீங்க கண்களை மூடுவீர்களானால் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இந்த வேலைக்காக நன்றி எசப்பா. நீங்க மரணத்தை ஜெயித்தீங்க, பாதாளத்தை ஜெயித்தீங்க, சாத்தானி மாமனுடைய சேனைகளை ஜெயித்தீங்கப்பா, இந்த உலகத்தை ஜெயித்தீங்கப்பா, சோதனைகளை ஜெயித்தீங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நாங்கள் சந்திக்கிற எல்லாவித போராட்டங்கள், எல்லாவித சவால்களை ஜெயிக்க எங்களால் முடியவில்லை. நாங்கள் தடுமாறி போகி விடுகிறோம். எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை, எங்களால் முன்னுக்கு போக முடியவில்லை, நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, உமக்காக எதுவும் சாதிக்க முடியவில்லை. காரணம் நாங்கள் பலவீனமாய் காணப்படுகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாய் வசனத்துக்கு ஆண்டவரை முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதிலும் எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய அவிசுவாசம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 படி ஆண்டவரே, இந்த நாட்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. எல்லா துக்கங்களை மாற்றி போடுங்க, எல்லா போராட்டங்களை எடுத்து போடுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஜெயித்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியும். பிள்ளைகளுக்கு முடியும், ஊழியக்கார குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளை மாற்றி போடுங்க, எல்லா பலவீனங்களை மாற்றி போடுங்க. வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.